நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது நான் கேட்க போகிறது எல்லாருமே அநேகமா பதில் சொல்ல பிரியப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். தமிழகத்தினுடைய சிறந்த வெகுஜன பத்திரிகை 2012 ஆனந்த விகடன் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனந்த விகடன். வாய். ஏன்னா வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறது. அந்திமொழின்னு ஒரு பத்திரிகை வந்திருக்கு இப்போ புதுசா. அந்த பத்திரிகை வந்து முழுமையான ஒரு வணிக பத்திரிகை கிடையாது. ஆனால் வணிக பத்திரிகைகளுக்கான எல்லா அம்சங்களோட சினிமா பற்றி பேசுகிறாங்க, எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க. ஆனந்த விகடன் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கிய அறிவு கிடைச்சதுன்னா அது ஆனந்த விகடன் படித்தது மூலியமாக தான். 2012 சிறந்த வெகுஜன பத்திரிகை. தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கு முதல் குரல், எல்லா துறைகளிலிருந்தும் தகவல்களை சுவாரஸ்யமாக எல்லா வகை மக்களுக்கும் எடுத்து சென்றது, ஒப்பீனியன் மேக்கராக இருப்பது, இவற்றிற்காக 2012 சிறந்த பத்திரிகையாக ஆனந்த விகடன் அடையாளப்படுத்தப்படுகிறது. நீயா நானா நிகழ்ச்சி தொடர்ந்து 5 வருடங்களுக்கு மேலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த வருடம் முகங்கள் என்ற ஒரு புதிய பகுதி அதில் அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகங்கள் பகுதியில் தலை சிறந்த வெகுஜன பத்திரிகை என்று ஆனந்த விகடன் தேர்வானதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 87 வருஷமாக ஆனந்த விகடன் இளமையாக இன்னும் புதுமையாக வாசகர்களுக்கு வாராவாரம் ஆச்சரியங்களை அளிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்குன்னா அதற்கு எங்கள் ஆசிரியர் குழு முழுக்க முழுக்க வாசகர்களிடமிருந்து பலவிதமான கருத்துக்களை வாங்கிக்கிறாங்க. அதன்படி மக்களுடைய தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சுண்டு எங்களுடைய வாசகர்களுக்கு ஆனந்த விகடனை முழுமையாக இன்னும் ஒரு புதுமையான ஒரு பத்திரிகையாகவே நாங்கள் அளிச்சுட்டுருக்கோம்.